என்னடா இவன் ரொம்ப நாளாக ஆளை காணோம் அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் ஒரு ஆன்சரோட தான் வந்திருக்கேன். தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. பழைய கண்டென்ட் தான் இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் சொல்லலாமா? ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். திஸ் இஸ் சிக்னேச்சர் பீட்டாஸ் ஃபார் யூ. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஒரு பரங்சாய் பேரை தான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ப்ரீடிங்க்குன்னு வாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப காஸ்ட்லியான பேர். ஸோ அதான் எடுத்திருந்தேன். அதுலேருந்து வந்த சக்ஸஸ் விஷயத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் நான் என்னென்ன அப்டக்கிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், எப்படி நான் சக்ஸஸ் ஆக்கினேன், எப்படி நான் அது சேலபிள் மெட்டீரியல் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரம் க்ரோ அவுட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இதுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேர் செலெக்ஷன் தான். ஸோ சேம் லைனேஜ் பேராக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் வந்து முக்கால்வாசி ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மேல் ஒரு இடத்துல ஃபீமேல் ஒரு இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அவ்வளோவா நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து சேம் லைனேஜ் பேராக எடுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து கிடைச்சது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% ரிசல்ட் வந்து நல்லாவே வந்தது. கலரேஷன் ஃபுல் கலரேஷனோடு வந்துடுது. ஸோ எல்லாமே நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் எப்படி பண்ணேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டெய்னர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு, அதுதான் நம்ம ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஒரு 1 வீக் நம்ம வச்சுருப்போம். செகண்ட் வந்து ஒரு 1 ஃபீட் டேங்க்கு. 1 ஃபீட் டேங்க்கில் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு 4 இன்ச்சு வந்து வாட்டர் வச்சுருப்போம். அதுக்கப்புறமா டேஸ் போக போக வாட்டர் லெவல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து ஒரு 45 டேஸ் வரைக்குமே நம்ம வந்து அந்த 1 ஃபீட் டேங்க்கில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். வாட்ரு வந்து எவ்ரி 10 டேஸ் அப்படி இல்லைன்னா எவ்ரி 7 டேஸ் ஒன்ஸ் மட்டும் வாட்டர் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாஸ்டிக் ட்ரே தான். அந்த பிளாஸ்டிக் ட்ரே வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 2 ஃபீட் இருக்கும். அந்த 2 ஃபீட் பிளாஸ்டிக் ட்ரே வந்து ஹைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் தான் இருக்கும். பட் ஆனால் லென்த்து வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் க்ரோத் இதில் வந்து எடுத்துடலாம். ஸோ பிளாஸ்டிக் ட்ரே, அதுக்கப்புறம் 1 ஃபீட் டேங்கு, அதுக்கப்புறமா பக்கெட்டு ப்ரீடிங்க்காக, லாஸ்ட்டு வந்து பாட்லிங் வந்து அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்களோ. மேக்ஸிமம் க்ரோத் வந்து இந்த பிளாஸ்டிக் ட்ரேலேயே நீங்கள் எடுத்துடலாம். பாட்லிங் வந்து நான் வந்து ஒரு 1 லிட்டர் ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து நான் பாட்லிங்காக யூஸ் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் கண்டெய்னர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீடிங் நம்ம பண்ண போகிறது வந்து பிளாஸ்டிக் டப்பில். இந்த பிளாஸ்டிக் டப்பில் வந்து ப்ரீட் ஆகிட்டதுக்கப்புறம் 1 வீக்னால் நம்ம இதில் வச்சுருப்போம். ஃபீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீடே நான் ஆர்டிமியா தான் கொடுத்தேன். ஸோ அடல்ட் பேர், இது ப்ரீட் பண்ணது அடல்ட் பேர் கிடையாது, ஒரு மீடியமான சைஸ் பேர் தான். அதை தான் நான் ப்ரீட் பண்ணேன். ஸோ அந்த பேர் வந்து 1 வீக்கு இது நல்லா குட்டி மேல் நல்லாவே காப்பாச்சு. ஸோ 1 வீக் வந்து ஆர்டிமியா இதில் தான் நான் ஃபீட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 1 ஃபீட் டேங்க்கு. 1 ஃபீட் டேங்க்கில் 4 இன்ச்சு ஹைட்டு மாதிரி வாட்டர் வச்சுட்டு அதில் வந்து இந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுருவேன். ஸோ வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலராக இந்த பிளாஸ்டிக் டப்லேருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் தான் வாட்டர் வச்சுருப்பேன். அந்த 1 இன்ச் வாட்டரை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் வாட்டரில் தான் அந்த ஃப்ரைஸ் இருக்கும். ஸோ வந்து வாட்டர் ஆக்லிமேஷன் வந்து இந்த 1 ஃபீட் டேங்க்கில் பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் வந்து மைன்யூட்டாக ஏர் பபிள்ஸ் வரா மாதிரி நீங்கள் வச்சுருங்க. ஃபில்ட்ரேஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு அதில் வந்து மைக்ரோ பாக்டீரியாஸ் வந்து செக்ரேட் ஆகும். செகண்ட் விஷயம், ஏரேஷன் கிடைக்கும். ஏரேஷன் வந்து நிறைய கவுண்ட் இருக்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆக்சுவலாக இந்த சீரீஸோட என்னுடைய பயங்கர நெருங்கிய நண்பர், அவர் தான் வந்து ரெட் ராம்சான் ஸ்னெயிலு. ஸோ இந்த ஸ்னெயிலை வந்து நான் இந்த பர்டிகுலராக இந்த ப்ரீடிங் அப்போ யூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எதுக்காகனா மெயினாக எனக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து கம்மியாக வருது, ஃப்ரைஸ் டெத்தாக வருது, இதெல்லாம் வந்து ரீசனாக இருந்தது வந்து பாட்டம் வந்து இந்த ஆர்டிமியா போய் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஃப்ரைஸை வந்து கீழே போய் சிக்கி இறந்துரும், காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த ரெட் ராம்சான் ஸ்னெயில் போடுறதுனால அந்த பாட்டமில் இருக்கிற ஆர்டிமியா வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து லெஃப்ட் அவுட் ஆர்டிமியா, அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷோடைய வேஸ்ட்டு சாப்பிடுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஆர்டிமியாஸை இது நல்லாவே சாப்பிட்டுட்டு
இது வந்து டேங்க் உள்ளேயே வந்து ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து 45 டேஸ் வரைக்குமே நம்ம இந்த டேங்க்கில் தான் வச்சுருப்போம் ஃப்ரைஸை. ஸோ ஃப்ரைஸை இது பெருசாக அஃபெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் மட்டும் எவ்ரி 7 டேஸ் ஒன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே நீங்கள் போவீங்க. ஸோ பாட்டமில் இருக்கிற அழுக்கை 7 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணோம். அந்த 7 டேஸ் வந்து வாட்டர் நீங்கள் ஊற்றும் போது ஒரு 1 இன்ச் மட்டும் ஹைட் பண்ணிகிட்டே வாங்க. எண்ட் ஆஃப் 45 டேஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த 1 ஃபீட் டேங்க் கவர் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரைஸை வந்து பெரிய கண்டெய்னருக்கு மாற்றணும். தட் இஸ் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த 2 ஃபீட்டில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ட்ரே. ஸோ இந்த ட்ரேயில் நீங்கள் மாற்றிட்டு ஆல்மோஸ்ட் 1.5 மந்த்ஸ் நீங்கள் இதில் தான் வச்சுருப்பீங்க. இது வந்து வீட்லேயே ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது ஒரு பெஸ்ட்டு மெத்தடு. எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இல்லை பெரிய இடத்துல விடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஆனால் நான் இப்படி தான் பண்ணேன். எனக்கு ரிசல்ட் நல்லாவே தான் இருந்தது. யாராவது ஃப்ளாட்ஸ்லலாம் பண்ணுறீங்கன்னா அவங்களால ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வச்சுலாம் பண்ண முடியாது. ஃப்ளாட்ஸில் நீங்கள் ஒரு 3 கண்டெய்னர் வச்சு நான் வந்து பீட்டா ப்ரீட் பண்ணுறேன், இது மாதிரி ரிசல்ட் எடுத்துகிட்டு வரேன்னா தாராளமாக இது மாதிரி பண்ணலாம். நான் அப்படி தான் வந்து ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வந்து ஃபீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா 45 டேஸ் வரைக்கும் தான் கொடுப்பேன். இந்த கண்டெய்னருக்கு மாற்றினதுக்கப்புறம் அந்த டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து சாப் பண்ணி ஒரு 15 டேஸ் வந்து நான் இதில் போடுவேன். போட்டதுக்கப்புறம் அது பைட் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே சாப்பிடாது. ஸோ வந்து ஒரு வேளை டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸு, 2வது வேளை வந்து ஆர்டிமியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 45 டேஸ் வந்து 2 டைம்ஸ் நான் கொடுப்பேன். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டைம்ஸ் நான் ஃபீட் பண்ணுவேன். 15 டேஸ் கூட இல்லை, ஒரு 4 to 5 டேஸ் வரைக்கும் நான் சாப் பண்ணி கொடுத்தேன். அப்புறமா முழுசாக போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸை வந்து இதில் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே ஒரு 1.5 மந்த்ஸ் வரைக்குமே நீங்கள் முழுசாக அந்த டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ் வந்து முழுசாகவே போட்டு அதுங்களுக்கு ஃபீடிங்காக கொடுத்துடலாம். டெய்லி 2 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணணும். ஸ்டார் பண்ண விடக்கூடாது. அப்படி ஸ்டார் பண்ண விட்டிங்கன்னா இதில் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா க்ரோத் என்ஹான்சர்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஃபீடு நான் ஃபீட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து பயங்கரமாக சாப்பிடும். இது நான் வெளியிலையுமே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் யாருக்காவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபீடுமே நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு. அதுக்கப்புறமா பாட்லிங் ஸ்டேஜு. ஸோ இதுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு 3.5 மந்த்ஸ்லேருந்து 4 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் பார்க்கும்போது பாட்லிங் ஸ்டேஜ் எப்படி வரணுன்னா, நீங்கள் பிரிக்கணுன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் பார்க்கும்போது குட்டி பிறக்கும்போது ஒயிட் கலரில் இருக்கும். செகண்ட் வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் ஒயிட்டு டம்போயர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா என் பரங்சாயின்னு சொல்கிறேன், டம்போயர் காட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டம்போயர் மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் கலர் எல்லாம் ஃபேட் அவுட் ஆகிட்டு செல்லஃபென்ஸாக மாறும். செல்லஃபென் மாறினதுக்கப்புறம் உடம்புல சின்னதாக ரெட் கலர் மார்க்கிங்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி மார்க்கிங் வர ஃபிஷ் எல்லாத்தையுமே நான் வந்து செப்பரேட் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலி இதிலே விட்டுருந்தா க்ரோத் நிறைய இருக்கும். பட் ஆனால் கலரேஷன் அவ்வளோ சீக்கிரம் வராது. கலரேஷன் வேணும், ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக நான் வந்து பாட்லிங் பண்ணி அதோடய ரிசல்ட்டை நான் பார்த்தேன். பட் ஆனால் சீக்கிரமாகவே ரிசல்ட்டு வந்துருச்சு. 70% வந்து ரிசல்ட் வந்து வருது நல்லாவே கலரேஷன். ஸோ நம்பி நீங்கள் வந்து பரங்சாய்ஸ் வந்து எடுக்கலாம். மற்ற வெரைட்டிஸ் எனக்கு தெரியல. பட் ஆனால் பரங்சாயில் உண்மையாலுமே வந்து இந்த ஹைப்ரிட் வெரைட்டியில் ரிசல்ட் நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்லிங் நீங்கள் வச்சுட்டிங்கனாலே நீங்கள் வந்து பிளட் வார்ம்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை நான் இதில் பாட்லிங் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் இதில் தான் இருக்குது, ட்ரேஸில் தான் இருக்குன்னா அதுலேயுமே நீங்கள் பிளட் வார்ம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாட்லிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 2 டைம்ஸு பிளட் வார்ம்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும். அப்படி இல்லை பிளட் வார்ம்ஸ் எனக்கு கிடைக்கல ப்ரோனா பெல்லட்ஸ் ட்ரெயின் பண்ணுங்கள். பெல்லட்ஸு அப்படி இல்லைனா டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ பிளட் வார்ம்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா சீக்கிரமாக க்ரோத் இருக்கணும். பாட்லிங்லேயே ஸ்பேஸும் கம்மி. ஸோ ஃபீடிங் நல்லா இருந்ததுன்னா சீக்கிரமாக உங்களுக்கு க்ரோத்து கிடச்சிரும். வாட்டர் சேஞ்ச் வந்து வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. பாதாம் லீஃபே எப்போவுமே போட்டு வைங்க. இந்த ஒரு பர்டிகுலர் பேர்லேருந்து நான் எவ்வளோ ரிசல்ட் எடுத்தேன், எத்தனை டைம் ப்ரீட் பண்ணேன்னா 3 டைம்ஸ் நான் வந்து ப்ரீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டைமு நான் தான் ஒழுங்காக காப்பாற்றலை, அது நானே ஒத்துக்கிறேன். ஸோ வெளில போகிற இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஒழுங்காக கேர் பண்ணல. ஆனால் செகண்ட் பேட்ச் வந்து நான் உண்மையாலுமே நல்லா கேர் எடுத்து தான் பார்த்துக்கிட்டேன். தேர்ட் பேட்ச்சு அதை விட ட்ரெமெண்டஸான ரிசல்ட்டு. அந்த தேர்ட் பேட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி 4th பேட்சும் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து ரிசல்ட்டு ரொம்பவே கம்மி. ஒரு 30 குட்டி வந்திருந்தாலே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த பேரண்ட் வந்து இறந்துடுச்சு.
பட் ஆனால் எனக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துட்டு அந்த பேரண்ட்டு இறந்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான பேர், நம்ம ப்ரீடிங்காக தான் எடுக்கிறோமே, நான் அதை ஃபுல்லஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேரை வந்து நான் அப்படி யூஸ் பண்ணேன். நிறைய பேர் அந்த பேரை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டைம்ஸோடு நிறுத்திடுங்க, இல்லைனா ரொம்ப வீக் ஆகிடும். பட் நான் வந்து சேல் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் இது ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ கொஞ்ச நாளாக நான் வீடியோஸும் போடல. ஏதுன்னா இந்த இது ப்ரீட் பண்ணதுனால தான் இதுங்களை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ ரிசல்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்துடுச்சு. இந்த வீக்கெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம குரூப்பில் பரங்சாயோடைய என்னோடய ஓன் லைனு நான் சேல் வீடியோ போடுவேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சேனல்லையும் நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யாரெல்லாம் ஆட் ஆகணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா மார்க்கெட் வேல்யூ இதை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸிங்கில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி ஷிப்மெண்ட் வந்து நான் இந்த மந்த்து அப்படி இல்லைனா அடுத்த மந்த்து மிட்டு மாதிரி தான் நான் எடுக்கிறதா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெயில் இது எல்லாமே கம்மியானதுக்கப்புறம் தான் நம்ம ஷிப்மெண்ட்ஸ் வந்து எடுப்போம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நாள் வரைக்கும் நான் ஷிப்மெண்ட் வந்து எடுக்கிறது ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா டெம்பரேச்சரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது ஃபிஷ்ஷு டெத் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் டெத் ரேஷியோ எனக்கு வந்து இது வரைக்கும் நான் சென்ட் பண்ணதுலேயே வந்து ஒரு 2 வாட்டி தான் இறந்துருக்கு. அதுவுமே வந்து கொரியர்காரங்க ஏதோ பண்ணதுனால இறந்துருச்சு. நான் அதையுமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதுவும் ஒரு உயிர் தான். அதை வந்து நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போதைக்கு ஷிப்மெண்ட் நான் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவதாரம் பரங் சைஸும் இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும்னா குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் போடுற வீடியோஸ் செக் பண்ணிட்டு யாராவது எதாவது வேணும்னா என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரீடிங் இதை வந்து உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ சொன்னேன். ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்க. முக்கால்வாசி நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். பேசிக்காக இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணாமல் நான் விட்டுருப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் இவ்வளோ ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யாருக்காவது பேர்ஸ் வேணும்னா இந்த ஸ்டேபிள் லைன் பேர் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஆல்மோஸ்ட் எனக்கு F1 பேட்ச் வரும்போதே நான் நிறைய பேர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவங்களாவும் ப்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீடிங் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் சின்னதாக இருக்கும் போதே F1 பேட்ச் இருக்கும்போது சேல் பண்ணிட்டேன். அவங்கக்கிட்ட போயிட்டு தான் எனக்கு ரிசல்ட்டே எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் அதை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சொல்லுங்கள். இந்த வெரைட்டி 2024 அப்போது நான் ரொம்ப க்ரேஸாக இருந்தேன் இந்த பர்டிகுலர் வெரைட்டி மேலே. இதை எடுத்து எப்படியாவது ப்ரீட் பண்ணணும். இதை வந்து நம்ம 25 அப்போது எல்லாேருக்கும் சேல் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ அதை நான் பண்ணிட்டேன். எனக்கு நீங்கள் ஒரு வெரைட்டி வந்து ஸ்பெசிஃபிக்காக இதை எடுத்து பண்ணுங்க ப்ரோ, யாருமே வந்து பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன வெரைட்டி நீங்கள் சொல்லுவீங்க? அது வந்து கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதாவது வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Love you all. Cheers.